இருக்குது. போலாந்துல ஐரோப்பிய ஒன்றியத்தில் என்ன சொல்றாருன்னா பிட்காயின் என்ன செய்யறாங்க, நான் பிட்காயின் ஆதரிக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, அதனால அவரும் ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு சார். எங்க அங்க ஜெயிக்காங்க இங்க ஜெயிக்காங்க, அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி. இப்ப நல்லா வச்சுக்கோங்க, இப்ப யாரு விஜய் அரசியல் ஆரம்பிச்சிட்டாரா? இப்ப இது அவர் வந்து தமிழ்நாட்டுல நான் சொல்றேன், நீங்க இந்தியாவில் நினைச்சு பாத்துக்கோங்க. இப்ப நம்ம எல்லாத்தையும் காயம் வச்சிருக்கோமா இல்லையா? இருந்தாலும் டாக்ஸ் கட்டுறோமா கூடாதுன்னு எக்கத்துக்கு குழப்பம் இருக்குதா இல்லையா? சுதந்திரமா பணத்தை வேகமா மாத்த முடியுதா? மாத்த முடியல. இப்ப வராரு, இப்ப நம்ம வச்சுக்கோமே சொல்றாப்புல, நான் வந்துட்டோம்னா ஆட்சிக்கு வந்துட்டோம்னா இதுக்கு டாக்ஸ் இல்லப்பா அப்படின்ட்டு ஓட்டு போடுவோம் மாட்டோமா? அவர் அதை முன்னேற்றாரு, இதை முன்னே தேவையே இல்ல. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு 10% மக்கள் கிரிப்டோல இருக்கிறாங்க ஏற்கனவே. அப்படிதானே மேடம்? கரெக்ட் தானே? இந்த ஓட்டுல எப்படி ஜெயிப்பாங்க? இவருக்கு என்ன பேரா ஏடிஎம்கே இருக்கா, 33% ஓட்டு அவரை பெற்றுட்டாரு, இவங்க 30% ஓட்டு பெற்றுட்டாங்க. அப்போ ஒரு 10% மக்கள் நம்மகிட்ட இருக்குமா இருக்காதா? நான் டாக்ஸே இல்லப்பா எனக்கு ஓட்டு போடு, நான் வந்தா சரின்னு சொன்னா ஓட்டு போடுமா மாட்டோமா? அவர் அதை பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாம், இதை மட்டும் சொன்னா போதுமா போடாதா? நடக்கும்ல, தலைகளை மாறிடுமா? இந்த நிர்பந்தம் பல அமெரிக்கால வந்தது, இப்ப ஐரோப்பிய நாட்டுக்கு வந்துருச்சு, அடுத்து வரப்போ. ஏன்னா நம்மளுக்கு இப்ப லேட்டா தானே புரியும். இப்ப ஆர்வம் மட்டும் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி ஏதாவது. அப்ப அடுத்து 10 வருஷம் தெரியவே வரும். உண்மைதானே சார்? அப்ப இந்த விழிப்புணர்வு வருது, இன்னும் 10 வருஷம் ஆகும். ஆகும்போது யாருக்கு இப்ப வச்சிருக்கா, யாருக்கு இப்ப ஆதரவாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். அது நம்ம தான் அதை தீர்மானிக்கிறோம். அதுக்கான வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. அதுக்காக தான் செய்யணும். அங்க பார்த்துட்டோம், அடுத்து இங்க வரும், அடுத்து நம்ம வந்துடும். அப்ப அங்க ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்கனாலே இங்க நம்ம தயாரிட்டோம்னா என்ன ஆயிடலாம், ஜெயிச்சிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள்.